தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை பேட்டை பகுதியில் கிருஷ்ணப்பேரி ஏரி உடைப்பு ஏற்பட்டு அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்கும் பணியை நாம் பார்க்கிறோம். கயிறு கட்டி பொதுமக்கள் மீட்கப்படும் போது இருவர் ஏரி நீரில் அடித்துச் செல்லப்பட்ட ஒரு நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணப்பேரி என்ற இடத்தில் நெல்லை பேட்டை பகுதியில் உள்ள கிருஷ்ணப்பேரி ஏரி உடைப்பு ஏற்பட்டு அங்கு வெள்ள நீர் வெளியேறி வருகிறது. இந்த கரையின் மறுபுறத்தில் இருக்கக்கூடிய மக்களை கயிறு கட்டி மீட்கக்கூடிய நடவடிக்கையின் போது இருவர் தற்போது ஏரி நீரில் அடித்து செல்லப்பட்ட அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதல் காட்சியாக, பிரத்யேக காட்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருவர் அந்த ஏரி நீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரலை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மழை வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் கயிறு கட்டி மீட்கப்படும் போது அவர்கள் பிடிவாரத்தை இழந்து தண்ணீரில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் கயிறு மூலமாக தொடர்ந்து மீட்கப்படக்கூடிய நடவடிக்கைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணப்பேரி பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு ஏரி நீர் முழுவதுமாக குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை கயிறு மூலமாக மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இருவர் தவறி நீருக்குள் விழுந்திருக்கிறார்கள். அவர்களையும் மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. பிரத்யேக காட்சிகளையும் முதல் காட்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டத்தின் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பி உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள் நீர் புகுந்திருக்கக்கூடிய நிலையில் கிருஷ்ணப்பேரியில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பு தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நபர் ஒருவர் அந்த ஏரி நீரில் அடித்துச் செல்லப்பட்டு மற்றொரு கரையான குடியிருப்பு பகுதிக்கு வரை செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். நெல்லை பேட்டை பகுதியில் உள்ள கிருஷ்ணப்பேரி முழுவதுமாக நிரம்பி உடைப்பு ஏற்பட்டு ஏரி நீரானது குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்திருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கயிறு மூலமாக தற்போது மீட்கப்படும் போது இருவர் ஏரி நீரில் விழுந்திருக்கிறார்கள். அவர்களையும் மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருசாமி. குருசாமி, தற்போதைய நிலை என்ன? அந்த இருவர் மீட்கப்பட்டு விட்டார்களா? தற்போது அந்த கிருஷ்ணப்பேரி பகுதியில் ஏற்பட்டிருக்கூடிய வெள்ளப்பெருக்கில் சிக்கிய அந்த 2 இளைஞர்கள் தற்போது தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் மட்டுமே இப்பகுதியில் இருக்கிறார்கள். அதிகாரிகள் யாரும் சம்பவ இடத்திற்கு வரவில்லை. பொதுமக்களே தற்போது அந்த தண்ணீரில் சிக்கிய இளைஞர்களை மீட்கக்கூடிய பணியில் முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் அந்த கிருஷ்ணப்பேரி பகுதியை சுற்றிலும் தண்ணீரானது சூழ்ந்திருந்த நிலையில் அப்பகுதியில் இருந்த சிக்கியிருக்கூடிய மக்களை மீட்பதற்கான முயற்சிகளில் இளைஞர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது கயிறு கட்டி கயிறுகள் மூலம் பொதுமக்களை மீட்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 3 இளைஞர்கள் தண்ணீரில் சிக்கியிருந்தார்கள். தற்போது அவர்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தண்ணீரினுடைய வேகத்திற்கு ஈடாக இளைஞர்கள் நீச்சல் அடித்து சென்ற நிலையில் அவர்கள் தற்போது கரை ஒதுங்கியிருக்கிறார்களா என்பது குறித்தான முழுமையான தகவல்கள் தெரியவில்லை. தற்பொழுது தண்ணீருடைய வேகத்திற்கு அவர்கள் அழித்து செல்லக்கூடிய நிலையில் மற்ற பொதுமக்கள் அவர்களை மீட்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது தண்ணீருடைய வேகமும் பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த இளைஞர்களில் ஒருவர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆற்றின் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய சூழலில் அவரை மீட்பதற்கான முயற்சிகளில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் இந்த பகுதியில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுமக்களை மீட்பதற்கான அந்த ஓடையினுடைய கரையில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான முயற்சிகளில் இளைஞர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது இந்த அசம்பாவிதமானது தற்போது நிகழ்ந்திருக்கிறது. அவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அவர்களாகவே மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பொதுமக்கள் அந்த பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்பதற்கான பணிகள் தொடர்ச்சியாக அந்த உள்ளூர் மக்களே இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாலா, குருசாமி, தற்போது அந்த குடியிருப்பு பகுதிகளில் ஏராளமான மக்கள் மறுகரையில காத்திருப்பதையும் கூட நம்ம பார்க்கிறோம். இந்த இடம் என்பது சரியாக எந்த பகுதி? அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் மீட்பதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்படுதா?
இதுவரை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் அரசு நிர்வாகத்தின் சார்பில் இதுவரை மீட்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இது சரியாக நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பேட்டை பகுதியில் இந்த கிருஷ்ணாபேரி என்ற இந்த பகுதியானது அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் இந்த குடியிருப்பு பகுதியில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை தற்போது வெள்ளமானது சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த வீடுகளிலேயே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். வீட்டினுடைய மாடிகளிலும் வீட்டினுடைய பகுதியிலும் அந்த பகுதி மக்கள் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்பதற்கான முயற்சிகளில் தான் இளைஞர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த முயற்சியின் பொழுது தற்போது இளைஞர்கள் தண்ணீரில் அடைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கான பணிகளானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலா குருசாமி, அந்த பகுதியில் மறு கரையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாகவும் கூட அந்த ஏரி நீரானது தொடர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த மறு கரையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளினுடைய நிலை என்ன தற்போது? மறு கரையை பொறுத்தவரை ஏராளமாக தண்ணீரானது அப்பகுதியில் புகுந்திருக்கிறது. தண்ணீர் முழுவதும் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி மக்கள் அந்த பகுதியிலிருந்து சாலைக்கு வர முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக பகுதி மக்களை மீட்பதற்கான முயற்சிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகுதியை பொறுத்தவரை சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளானது நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பேட்டை பகுதியில் உள்ளது கிருஷ்ணபேரி. அந்த ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு தற்போது அந்த நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாக புகுந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்களை கயிறு கட்டி மீட்கக்கூடிய பணியின் போது 2 இளைஞர்கள் நீரில் தவறி விழுந்திருக்கிறார்கள். அவர்களை மீட்கக்கூடிய பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை அந்த பகுதியில் மீட்பு குழுவினர் யாரும் வராததால் மக்கள் தாங்களாகவே கயிறு கட்டி பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டுக் கொண்டிருந்த நிலையில் 2 இளைஞர்கள் நீரில் தத்தளித்திருக்கிறார்கள். அவர்களை மீட்கக்கூடிய பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர்கள் மறுகரைக்கு சென்றார்களா என்கிற தகவல் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக மழை வெள்ளம் புகுந்திருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய நடவடிக்கைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் கயிறு கட்டி அங்கு மக்களை மீட்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஏரி நீரில் அடித்து வரப்பட்ட இளைஞர் தற்போது மற்றொரு பகுதியில் கயிறு கட்டி மீட்கப்படுகிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். கிருஷ்ணபேரியில் மிக அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உடைப்பு ஏற்பட்ட நிலையில் கயிறு கட்டி மீட்கப்பட்ட நிலையில் 2 இளைஞர்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டார்கள். அவர்கள் மற்றொரு புறம், அதாவது அடுத்த பகுதிகளில் கயிறு மூலமாக அவர்கள் அங்கு மீட்கப்படுகிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ள நீரில் அடித்து வரப்பட்ட இளைஞர் தற்போது மரத்தில் ஏறி அங்கு அவர் மீட்கப்படுகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். முதல் காட்சி என்பது அவர் வெள்ள நீரில் அங்கு அடித்து வரப்பட்ட காட்சி. கயிறு மூலமாக அவர் நீந்தி கரை சேர்ந்த போது தவறி நீரில் விழுந்தார். தற்போது மற்றொரு இடத்தில் அந்த நபர் மீட்கப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். கயிறு மூலமாக அங்கு மரத்தின் மீது அவர் ஏறி அவர் மீட்கப்படக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். மீட்பு குழுவினர் யாரும் வராத நிலையில் பொதுமக்கள் தாங்களாகவே களத்தில் இறங்கி குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாக இருந்து வெள்ள நீரில் இருந்து மீண்டு வெளியே வருவதற்காக கயிறு கட்டி மற்றொரு கரைக்கு சென்றபோது வெள்ள நீரில் 2 அடித்துச் செல்லப்பட்டார்கள். அவர்களை மீட்கக்கூடிய பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குருசாமி, தற்போது ஒரு இளைஞர் மற்றொரு புறம் கயிறு கட்டி மரத்தில் ஏறி மீட்கப்பட்டிருக்கிறார். விவரங்கள்? தற்பொழுது இளைஞர்கள் தண்ணீரில் அடித்து வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஒரு இளைஞர் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார். மீட்கப்பட்டு தற்பொழுது அந்த மரத்தினுடைய கிளையை பிடித்து இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தண்ணீர் பொதுமக்களை மீட்பதற்காக அந்த கயிறு கட்டி இளைஞர்கள் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த முயற்சியின் போது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் சிக்கி பொதுமக்கள் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சிக்கிய நிலையில் தற்பொழுது பொதுமக்களை மீட்கக்கூடிய நிலையிலானது ஏற்பட்டிருக்கிறது.
நெல்லை கிருஷ்ணப்பேரி பகுதியில் மிக அதிக வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏரியில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது 2 இளைஞர்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டார்கள். அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் குருசாமி தகவல்களையும் அந்த நேரலை காட்சிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். மீட்பு குழுவினர் யாரும் வராத நிலையில் பொதுமக்கள் தாங்களாகவே அந்த பகுதியில் இருந்து குடியிருப்பு பகுதிகளில் இருந்து கயிறு மூலமாக அங்கிருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி வந்த நிலையில் 2 இளைஞர்கள் தவறி நீரில் விழுந்து தத்தளித்தனர். அவர்கள் மற்றொரு பகுதியில் கயிறு மூலமாக கட்டி மரத்தில் ஏற்றி மீட்கப்பட்ட அந்த காட்சிகளையும் பார்த்தோம். நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பேட்டை பகுதியில் இருக்கிறது கிருஷ்ணப்பேரி ஏரி. நெல்லையினுடைய பெரும்பாலான பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அதி கனமழை காரணமாக நிரம்பி அங்கிருந்து வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கரை பகுதிகள் உடைந்திருக்கின்றன, சாலைகள் அதன் மூலமாக உடைந்திருக்கின்றன. இந்நிலையில் தற்போது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞர்களில் ஒருவர் தற்போது அங்கு மீட்கப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பேட்டை பகுதியில் உள்ளது கிருஷ்ணப்பேரி. இந்த ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு ஏராளமான வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் கயிறு மூலமாக மீட்கப்படும் போது 2 இளைஞர்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களில் ஒருவர் மீட்கப்பட்டிருக்கிறார். இன்னொருவரை மீட்கக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குருசாமி, நீரில் அடித்துச் செல்லப்பட்ட இருவரில் ஒருவர் மீட்கப்பட்டிருக்கிறார். இன்னொருவரை தேடும் பணி நடைபெறுகிறதா? பணிகளில் இளைஞர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 இளைஞர்கள் அடித்துச் செல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களை மீட்பு இளைஞர்கள் நிலையில் இளைஞர் மட்டும் மரத்தின் கிளையை மீட்கப்பட்டிருக்கிறார். மற்ற இளைஞர்கள் மற்றவர்களின் நிலை என்ன என்று தற்போது தொடர்ச்சியாக இப்பகுதியில் மக்கள் அந்த கிருஷ்ணப்பேரி பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் நேற்று முதலே அந்த பகுதி மக்கள் அந்த பகுதியில் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கான எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது இந்த பகுதி மக்களது குற்றச்சாட்டாக இருக்கிறது. தற்போது தண்ணீரின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கைகளாக இருக்கிறது. பாலா, நன்றி குருசாமி. தற்போதைய தகவல்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.